வணக்கம். துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல வரக்கூடிய தொடுதொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் அப்படிங்கிற இந்த பாட்டுக்காக கவிப்பேரரசு வைரமுத்து அந்த படத்துடைய இயக்குனர் எழில பாராட்டினாரு. பொதுவா பாடலாசிரியரைத்தான் ஒரு இயக்குனர் பாராட்டுவாங்க. ஆனா ஒரு பாடலாசிரியர் ஏன் இயக்குனரை பாராட்டினாரு இது குறித்து பார்க்க போறோம். கூடவே இந்த பாட்டை நீங்க கேட்கறவங்க ஒண்ணு செய்யுங்க. இப்போதையே நீங்க அப்படியே நிப்பாட்டிட்டு பாட்டை போய் 2 முறை கேளுங்க. அப்படி கேட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த காணொலியை பாருங்க. இதுக்குள்ள நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாட்டுக்குள்ள இதுவரைக்கும் சினிமாவுக்குள்ள பயன்படுத்தாத ஒரு சொல்ல கவிப்பேரரசு வைரமுத்து பயன்படுத்தி இருப்பாரு. இது என்ன அப்படிங்கிறத நீங்க கேட்டுட்டு பதிவு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த காணொலியுடைய நிறைவுல நான் பதிவு பண்றேன். துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம் விஜய், சிம்ரன் மற்றும் பலர் நடிச்சது. எழிலுடைய இயக்கத்துல S.A. ராஜ்குமார் இசையில வெளிவந்தது. இந்த பாடல்களை பெரும்பாலான பாடல்களை கவிப்பேரரசு வைரமுத்து எழுதியிருப்பாரு. அதுல இந்த பாட்டு எந்த வகையான ரகம் அப்படின்னா, இல்லாதத உனக்கு எல்லாம் செஞ்சுதார அப்படின்னு ஒரு காதலன் காதலிக்கு சொல்றது. இது ஒரு வகையான நிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்ணே உன்னை என் கண்ணில் வைத்து இமைகள் எனும் கதவுகள் அடைப்பே. காதல்ல இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா ஆமாங்க சாத்தியம். ஆனா நிஜ வாழ்க்கையில கணவன் அப்படி சொன்னா அப்படின்னா மனைவி பூரி கட்டையால மண்டையை உடைச்சிருவாங்க. அப்ப இந்த காதலுக்கு எல்லாம் சாத்தியமா அப்படின்னா அந்த ஒரு வித்தியாசமான வகை. ஒருவேளை காதலன் அப்படி சொல்லும் போது அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகத்துல என்ன சொல்றா, ஏப்பா இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் சாத்தியமாகுமா, இது மெய்யதானா அப்படின்னு அவன் கேட்கிறப்ப அவன் ஆமா அப்படிங்கிறான். ஆனா அவன் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றா கடைசியில, எப்பா இதெல்லாம் நீ கொண்டு வர மாட்டேன்னு எனக்கு தெரியுமியா, ஆனா உன் பாசம், உன் அன்பு, உன் காதல் போதும் அப்படின்னு நிறைவு செய்யக்கூடிய வித்தியாசமான பாட்டு. இந்த பாட்டை உண்மையிலேயே S.A. ராஜ்குமார் அவர் இந்த மெட்டுல அவ்வளவு அழகுபடுத்தி இருப்பார். அந்த பாட்டு, இந்த பாட்டை நம்ம கேட்கறதுக்கு S.A. ராஜ்குமாருடைய மெட்டு இந்த பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கூடுதல் பலம். அதுலயும் உள்ளுக்குள்ள பல அந்த ஹார்மோனி வாய்ஸ் இருக்குல்ல, அது இந்த பாட்டை கூடுதலா நம்ம கேட்கறதுக்கு உதவி செய்யும். சரி, இந்த பாட்டு எந்த வகையான பாட்டு அப்படின்னா, சாத்தியம் எப்படி சாத்தியமானது அப்படின்னா, நம்ம நினைக்காத விஷயங்கள்லாம் காதலன் சொல்றான் காதலிட்ட, அவ அப்படியான்னு தலையாட்டுறா. இப்ப என்ன பாட்டு ஆரம்பிக்குது அப்படின்னா, தொடுதொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம். போய் தொற்ற முடியுமா? முடியாது. விடுவிடுவெனவே வாலிப மனசு விண்வெளி வெண்வெளி ஏறும். அடுத்து, மன்னவா ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக, தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக அப்படிங்கையில அவ சொல்லுவா, வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே என எங்கனம் காப்பாய், கண்ணே உனை என் கண்ணில் வைத்து இமைகள் என்னும் கதவுகள் அடைப்பேன், சாத்தியமாகுமா நான் சத்தியம் செய்யவா. நீங்க வானத்துல புயல் மழை வந்துச்சுன்னா இவர் கண்ணுக்குள்ள உள்ள வச்சுட்டு இமைகள் என்னும் கதவுகள் அடைப்பேன் அப்படிங்கிற ஐயா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு காதலி கேட்கிறா. அவன் சொல்றான், சத்தியம் செய்யறண்டி நான் உன்னை அப்படி கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாப்பேன் அப்படிங்கிறான். கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாதான் அது என்னங்க அப்படின்னா, அப்படி பண்ண முடியுமா? ஒரு சின்ன தூசி விழுந்தாலும் கண்ணு கரகரன்னு பொங்கி ஊத்திடும். இவ்வளவு பெரிய ஆளை எப்படி கண்ணுக்குள்ள சொருகிறது அப்படின்னா, கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறது இல்ல, அந்த அளவுக்கு அவளை பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல் சரணம் ஆரம்பிச்சிருப்பாரு, இந்த பூமியே தீர்ந்து போய்விடில் என்னை எங்கு சேர்ப்பாய். அப்ப பூமி காணாம போச்சு அப்படின்னா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நட்சத்திரங்களை தூசு தட்டினால் நல்ல வீடு செய்வேன் அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப இவன் அறியாமையில இருக்கான், அவன் விஞ்ஞானத்தோட யோசிக்கிறான். நட்சத்திரங்களை தூசி தட்டினால் நல்ல வீடு செய்வேன். நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன? நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நமக்கான நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியன். அப்போ அவ என்ன சொல்றா, நட்சத்திரங்களின் சூட்டில் நான் உருகி போய்விடின் என் செய்வாய் அப்படிங்கையில எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை, நடக்காத எதிர்காலத்துல கூட சாத்தியமாகலாம் அப்படி ஒரு விஞ்ஞானத்தை கவிஞர் சொல்லியிருப்பாரு. உருகிய துளிகளை ஒன்றாக்கி என்னுயிர் தந்து உனை காப்பேன் அப்படின்றாரு. அடுத்து, ஏ ராஜா இது மெய்தானா அப்படிங்கிறப்ப கேட்கிறா, ஐயோ இதெல்லாம் சாத்தியமாகுமாயா அப்படிங்கிறத. அது அடுத்த வரி கொஞ்சம் மழுப்பிக்கிட்டே அப்ப காதலன் என்ன சொல்றா அப்படின்னா, அடியே பெண்ணே நீ செல்லும் பாதையில் முள் இருந்தால் நான் பாய்விரிப்பேன் என்னை. அவ உடனே, இவ்வளவு ஏண்டா
ஏன்னா முள்ளு மேல இவன் பாய் விரிச்சு இவன் பாயா படுத்து அவன் நடந்து போவாளாம். எவ்வளவு பெரிய சாத்தியம் ஆகுமா அப்படின்னா, ஆனா ஆகும். காதல்ல ஆகும். அவ உடனே நான் நம்புகிறேன் உன்னை எப்படி இருக்கும். இப்ப 2வது சரணத்து அது மாதிரி நீச்சல் குளம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இது. நீச்சல் குளம் இருக்கு நீரும் இல்லை அதில் எங்கு நீச்சல் அடிக்க. குளம் இருக்குடா தண்ணியை காணும்டா அப்படின்னா, இவன் என்ன சொல்றான், தண்ணி எல்லாம் மோட்டர் வச்சு எடுத்துட்டேன், அத்தர் கொண்டு வந்து நிரப்ப போறேன். அத்தர் எவ்வளவு தெரியுமா விலை? பயங்கரமான விலை. அத்தர் கொண்டு இதை நிரப்ப வேண்டும் இந்த அல்லிராணி குளிக்க. அத்தர் கொண்டு அதை நிரப்ப வேண்டும் இந்த அல்லிராணி குளிக்க. அப்படிங்கையில இவன் சொல்றான், எப்பா இவ்வளவு அன்போட இருக்கியாடா, உன் அன்புக்கு அளவே இல்லையா அப்படிங்கையில இந்த ரீதியில் அன்பு செய்தால் என்னவாகுமோ என்பாடு அப்படிங்கையில இவன் சொல்றான். அடுத்து இதுவும் நம்பாத செய்திதான். காற்று வந்து உன் குழல் கலைத்தால் கைது செய்வதென ஏற்பாடு. காத்த கைது செய்ய முடியுமாங்க? ஆனா காதல்ல கைது செய்ய முடியும். அவ உடனே அடுத்து அவருக்கு சொல்லுவா, பெண் நெஞ்சை அன்பால் வென்றாய் அப்படின்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரியும்டா, ஆனா எனக்காக நீ இவ்வளவு மெனக்கெடுவேன்னு நினைக்கும் போது உன்னுடைய அன்பு வந்து ஆத்மார்த்தமானது, எந்த இதுக்கும் அளவு இல்லாதது அப்படிங்கையில அப்பவும் அவன் சும்மா விடல. அப்பவும் என்ன சொல்றான், ஏ ராணி இந்திர லோகத்தில் நான் கொண்டு வருவேன் நாளொரு பூவீதம் அப்படிங்கிறான். இந்திர லோகத்தில் நான் கொண்டு தருவேன் நாளொரு பூவீதம். தினமும் இந்திரலோகத்துல போயிட்டு, இந்திரலோகம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா அவன் என்ன சொல்றான், போயிட்டு தினமும் ஒரு பூவா பறிச்சுக்கிட்டு வருவேன். மொத்தமா பறிச்சுட்டு வந்தா வாடி போயிடும், தினமும் போய் ஒரு ரூபா பறிச்சுக்கிட்டு வருவேன் அப்படிங்கையில இப்போ இவன் முழுசா சொல்றா, எப்ப அதெல்லாம் வேண்டாம் உன் அன்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை முடிச்சிருப்பாரு. இல்லை பெரும்பாலான எல்லா வரிகளையும் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க பாட்டையும் கேட்டிருப்பீங்க. சரி, இந்த பாட்டுக்குள்ள இது தமிழ் சினிமாவில் யார் எந்த கவிஞர் எழுதாத ஒரு வரியை கவிப்பேரரசு வைரமுத்து என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா, இதுக்கு நீங்க பல்லவியில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே என எங்கனம் காப்பாய் அப்படின்னு இருப்பார். அழகே என எங்கனம் அப்படி சொல்றதுக்குல்ல, இந்த சொல்லு தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் யாரும் பயன்படுத்தாத சொல்லுன்னு சொல்ல போனா ரொம்ப ஆழ்ந்த இலக்கியத்துல பயன்படுத்தக்கூடிய சொல்லு. இதை கொண்டு வந்து சேர்த்திருப்பார். இப்ப இவர் நினைச்சிருந்தாருன்னா அதுல அழகே என எங்கனம் காப்பாய் அப்படிங்கிறதுக்கு பதில் அழகே எனம் எப்படி காப்பாயின் போட்டிருந்தா இன்னும் சிறப்பாக தான் இருந்திருக்கும். ஆனா ஒரு கவிஞருடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு இலக்கியத்தரமான சொல்ல மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அழகே என எங்கனம் காப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்ல எழுதியிருப்பாரு. சரிங்க, எதுக்கு பாராட்டினாரு யாரு? எழில கவிப்பேரரசு வைரமுத்து அப்படின்னா இங்கதான் இருக்கு. இந்த சொல்ல வந்து முழுசா பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு வச்சவரு எழில். இப்போ இயக்குனர் நினைச்சாருன்னா, ஏனாங்க இது ஏங்க சும்மா எங்க நமக்கு உங்க நமக்கு பேசாம எப்படி காப்பாயின்னு போடுங்க, ஏன்னா ரெண்டுமே வல்லினத்தில் வருது அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எழில் என்ன நல்ல இலக்கியம் தெரிஞ்ச இயக்குனர் அப்படிங்கிறதுனால எழில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கவிஞரை நல்லா இருக்க கவிஞரை இருக்கட்டும் அப்படின்னு இருக்காரு. இந்த பாட்டு பதிவு செய்யல தான் கவிஞர் பாராட்டிருக்காரு. நீங்க இந்த சொல்ல அனுமதிக்கல அப்படின்னா நானும் எப்படி காப்பாய் அப்படின்னு தான் போட்டிருப்பேன். அந்த வகையில உண்மையிலேயே ரொம்ப சிறப்பு அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அந்த வகையில இந்த பாட்டை இன்னும் ஒரு முறை கேளுங்க, உங்களுக்கு எக்கச்சக்கமான கற்பனை விரியும். அதோட ஒரு இலக்கியத்தரமான ஒரு சொல்லையும், ஆழ்ந்த இலக்கியத்தரமான ஒரு சொல்லையும் இந்த பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு. நன்றி, வணக்கம்.